படம் போயிட்டுருக்கு எல்லாம் சைலண்டாக அப்படி சிரிக்கிறாங்க எல்லாமே. அது ஃபுல்லாக காமெடி படம், எல்லாம் சிரிப்பாங்க. சாங் வரும்போது அவங்களே பாடுறாங்க. சாங் ஒரு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த பிட் வரும்போதே பாடுறாங்க. இப்படி ஸ்டார்ட் ஆகும். இப்படி அதை போட்டோடனே பாட ஆரம்பிச்சாங்க. ஐயோ ஐயோன்னு ஜனங்களே பாடுறாங்க. முக்கியமான பாயிண்ட்னா தேவா சார் பாடுந்து. நாங்கள் பாடி கேட்கும்போது ஐயோ மாதிரி தான் இருந்தது. தேவா சார் பாடி கேட்கும்போது சூப்பர் ஆயிடுச்சு. தேவா சாருக்கு வந்து பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ரொம்ப அம்பிளான பர்சன், அவருக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். தெரியாது எங்கேயா இருந்தாவது ஆட்டையை போட்டிருக்கீங்க. இது யூஸ் பண்ணலான்னு பார்த்தா லைட்டா கொஞ்சம் கேட்டுருக்கீங்களா? காதல சொன்ன தருணம் இசையில பேயா வராங்க. அந்த ஹாரர் சீன் எப்படி சார் இருக்கும்? த்ரிஷாவோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டாங்க, வந்து எப்பறா சண்டை போடுறாரு. இப்போ ஒரு ஆக்ஷன் சீக்வென்ஸ், அதுக்கு எப்படி நீங்க கம்போஸ் பண்ணுவீங்க? வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். படம் ரிலீஸ் ஆயிருக்கு, ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். அதை விட ஹாப்பியா வந்து ஜெயா டிவில இருக்கிறேன். சூப்பர். எங்களுக்கும் ரொம்ப ஹாப்பி. உங்களோட படம் ரிலீஸ் ஆகி ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. உங்களை பத்தியும் உங்க சினிமா ஜர்னி பத்தியும் கேட்டு தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கும். நிறைய இருக்கு. ரெஸ்பான்சஸ் எப்படி வந்திருக்கு சார்? கடுக்கா மூவி சூப்பரா வந்து நல்லா வந்திருக்கு. அப்புறம் பிளஸ் பாத்தீங்கன்னா அந்த சாங்ஸ் ரெண்டும் அப்புறம் ஆடியன்ஸே பாடுறாங்க தியேட்டர்ல, அது ரிப்பீட் ஆகும்போது. அதனால நல்ல ரெஸ்பான்ஸ். படம் நல்லா வந்திருக்கு, சூப்பரா வந்திருக்கு. பட் ஆனால் நீங்கள் இவ்வளோ ஹாப்பியாக சொல்றீங்க. பட் டேரக்டர் உங்ககிட்ட வந்து ஃபர்ஸ்ட் சொல்றப்ப இந்த படத்துல பாட்டே இல்லைன்னு சொன்னாராமா. அதுக்கு உங்களுடைய பதில் என்ன? ஹாப்பியான ஒரு படம், ஆனால் அது வந்து ஒரு சோகமான சீன். அது என்ன ஆச்சுன்னா, நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவர் எனக்கு சாங்ஸே வேண்டாம், ஒன்லி பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் வேணும். என்ன ஐயோ இப்படி பண்றீங்களே அப்படின்னு. அவர் ப்ரொடியூசர் வந்து என்னங்க ஐயோ எல்லாம் சொல்லக்கூடாதுங்க அப்படின்னா, அது சாங்காக போடுவோம், என்ன இப்போ சொல்லக்கூடாது. சரி, அதனால வந்து இப்படி வாட்ச் பண்ணேன். ஐயோ ஐயோ இந்த மாதிரி நான் ப்ளே பண்ணி காமிச்சேன். ப்ரொடியூசர் சூப்பராக இருக்குன்ட்டார். அப்போ டேரக்டர் இல்லை ஐயோ எல்லாம் போடக்கூடாது, ஐயோ எப்படி போடுங்க, ஐயோ ஆனந்தமே அப்படின்னு ஒரு அது சூப்பர் ஹிட்டு. அது பாடிட்டோம். அப்புறம் வந்து நம்ம லிரிக்ஸ் ரைட்டர் அவர் நல்லா எழுதினார். அவர் எழுதினப்ப நான் அவர் செலக்ட் பண்ணி எல்லா சாங்லாம் ரெடி பண்ணி டேரக்டர் வந்து ஓகே போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னார். ஆனால் இப்போ தான் அந்த பாட்டால் தான் நம்மளுக்கு ப்ரமோஷன் நல்லா வந்திருக்கு. வேண்டான்னு சொன்ன சாங்கால தான் இப்போ வந்து படமே வந்து அந்த வேர்டை வச்சு இருந்து நீங்கள் ஒரு மியூசிக் போட்டீங்க. ஓகே. ஸோ மொத்தம் எத்தனை பாட்டு சார் இந்த கடுக்கா படத்தில்? 2 சாங் இருக்கு. ஓகே, 2 சாங் இருக்கு. இன்னொரு சாங் வந்து என் ஃப்ரெண்டு பாடியிருக்காரு. அவர் பேர் வந்து கிரீஷ், PN கிரீஷ். அவர் நல்ல ஒரு சிங்கர், லைட் மியூசிக் பாடுறாரு. இப்போ நிறைய படத்தில் பாடியிருக்காரு. அவரு சூப்பராக பண்ணார், அவரும் நல்லா பாடியிருக்காரு. அதுவும் நல்ல சாங், சூப்பர் சாங். பட் ஃபர்ஸ்ட் வந்து டேரக்டர் பாட்டே வேணான்னு சொன்னார். அப்புறம் அவரை கன்வின்ஸ் பண்ணி எப்படி 2 பாட்டு வந்து நீங்கள் படத்துக்குள்ளே கொண்டு வந்தீங்க? அது பெரிய வேலையாச்சு கன்வின்ஸ் பண்ணுறது. எனக்கு வந்து இப்போ அது ஒரு ஆர்ட் ஃபில்ம் மாதிரி வேணும் அப்படின்னாரு. ஆனால் வந்து ப்ரொடியூசர் ஆர்ட் ஃபில்ம் ஓகே, அது சாங்ஸும் நல்லாயிருக்கும். 2 சாங் தானே உட்கார முடியும். சரி, அதனால் வந்து ஆர்டிஸ்ட்லாம் புதுசு, அதனால் வந்து நம்ம சாங் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஓகே போட்டுக்கலாம் அப்படின்னு. முக்கியமான பாயிண்ட்னா தேவா சார் பாடுந்து. நாங்கள் பாடி கேட்கும்போது ஐயோ மாதிரி தான் இருந்தது. தேவா சார் பாடி கேட்கும்போது சூப்பர் ஆயிடுச்சு. தேவா சாருக்கு வந்து பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஓகே. ஸோ நீங்கள் கிரீஷ் பாடினதை ஒரு பாட்டு சொன்னீங்களே சார், செகண்ட் பாட்டு, அந்த பாட்டுக்கு என்ன சிச்சுவேஷன்? நீங்கள் அந்த என்ன வேர்ட்லேருந்து எடுத்தீங்க? அது வந்து நான் ஃபர்ஸ்ட் போட்ட லைன் வந்து ஆசை யாரை விட்டது. கரெக்ட் தானே? ஆசை டேரக்டர் கிட்ட சொல்லியிருக்கீங்க சொல்லாம, பாட்டு வேணா நீங்க ஆசை யாரை விட்டுச்சு, என்னோட ஆசை. ஆமா, பாட்டு போடணும், ஆசை யாரை விட்டது அப்படின்னு போட்டேன். ஆசை யாரை விட்டது, இந்த உலகம் ஆட்டி படைக்குது அப்படின்னு சும்மா போட்டேன். அது போட்டு நான் இது நல்லா இல்லை, நான் ஒரு லிரிக்ஸ் ரைட்டர் வச்சு எழுதலாம், ஓகே எழுதுங்க போ அப்படின்னு சொன்னால் அவர் அதை விட நான் எழுதுனது சூப்பராக. நிலவி பார்த்திபன் அவர் பேர். அவர் கலெக்டர் 2 சாங் அவர் தான் எழுதிருக்காரு. ஓகே. அந்த லைன் என்ன ரீப்ளேஸ் பண்ணாரு? நீங்கள் சொன்ன அந்த 2 லைன் இல்லாமல் வேற ஒன்று. அவர் வந்து ஒரு வில்லேஜ் பேட்டில் காச நோவு போல தான் காதல் வந்து போகுது, அடிக்கடி ஜுரம் வந்து போகுது, அது மாதிரி லவ்வும் வந்து போகுது,
அப்படின்னு மாதிரி. போட்டாரு. ஓ ஆமா சூப்பருங்க. கரெக்டா? கரெக்ட் தான். சோ நீங்க மியூசிக் டைரக்டரா கடுக்கா மூவிக்குள்ள எப்படி வந்தீங்க? ஃபர்ஸ்ட் இது உங்களோட 3rd மூவி. ஆமா எப்படி நீங்க அசோசியேட் ஆனீங்க இந்த ப்ராஜெக்ட் குள்ள? ஆக்சுவலாக நான் வந்து வேற ஒரு ப்ரொடியூஸ்க்காக நான் வேற ஒரு படம் பண்ணியிருந்தேன். அப்புறம் அந்த சாங்கை கேட்டு அவரு தான் நம்ம காண்டாக்ட். அவருக்கு அவர் தான் டேரக்டர் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணார். இன்ட்ரடியூஸ் பண்ணி நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அப்புறம் ஓகே அப்படியே இன்செட் ஆகி வந்துட்டோம். ஸோ நீங்கள் வந்து அழகாக சொன்னீங்க, காதல் வந்து ஜுரம் மாதிரி வந்துட்டு போகுதுன்னு. நமக்குலாம் ஒரு 7-8 வந்துட்டு போயிடுச்சு. ஸோ உங்களுக்கு எத்தனை வந்திருக்கு? இன்னும் வரணும் எதிர்பார்க்குறேன். இன்னும் வரணுமா? எவ்வளோ வந்திருக்கு? ஏன்னா அது ஒரு மியூசிக் ஒரு கலை. ஒன்னே ஒன்று தான் வந்து. ஒன்னே ஒன்று தானா? அந்த ஒன்று தான் இப்போ கூட இருக்காங்களா? அந்த ஜுரம் போக மாட்டேங்குது, அது கூடவே இருக்குது. கூடவே இருக்காங்க. ஓகே, ஐயோ எவ்வளவு தைரியம். பார்த்துக்கங்க, வீட்டில் பார்த்துட்டு இருப்பீங்க. ஃபர்ஸ்ட் இல்ல ஃபர்ஸ்ட் அவரோட சொன்னது கேள்விப்பட்டீங்களா? ஃபர்ஸ்ட் இன்னும் வரணும்னு இருக்கு வரணும்னு இருக்கு அப்படின்னாரு. அப்படின்னீங்க. ஜுரம் வந்து எதிர்பார்ப்போம்ல. ஓகே, அப்போ ஒரு ஜுரத்தோடய வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஸோ அவங்களுக்காக ஏதாவது நீங்கள் ப்ளே பண்ணிலாம் காட்டி இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கீங்களா? பண்ணியிருக்கேன். ஏதாவது ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு வாசிச்ச பாட்டு ஏதாவது ஞாபகம் இருக்கா? சிச்சுவேஷன் சொல்லுங்க எங்களுக்கு, எப்போ என்னன்னு. லவ் சுச்சுவேஷன் சர்ச்சில். சர்ச்சில். ஓகே. சர்ச் எங்கேயும் விட்டுறதில்ல, நாங்கள் எல்லாத்தையும் லவ் பண்ணுவோம். அப்படி? ஓகே ஓகே. ஆனால் சர்ச்சில் வந்து இந்த சாங் பேர் பண்ண முடியாது, நம்ம ஃபிலிம் சாங் பேர் முடியாது. ஆமாம். அதனால வெளியே வந்து ஒரு ஹாலில் திரும்பி பார்க்க வைக்கணும்ல. இப்போ வந்து இப்படிலாம் பண்ண நம்ம சாங் பண்ணால் யாரும் திரும்பி பார்க்க மாட்டாங்க. ஓகே. ஆஹா. ஓ அப்படின்னு எல்லாம் திரும்பி பார்க்குறாங்க. ஃபர்ஸ்ட் லுக் அவ்வளோதான். அதுக்கு அடுத்தது அவ்வளோதான். பாட்டு பண்ணீங்களா? ஏன் இனிய பொன்னிலாவேன்னு? இதுவே அதிர்து இல்லையா? ஆமா. அப்ப அவங்க ரியாக்ஷன் எப்படி இருந்தது? அவங்க ரியாக்ஷன் நல்லா தான். அப்போ முடிவு பண்ணிட்டாங்க திரும்பி பார்த்து, இவர் தான் நம்ம லைஃப். அவங்க சிங்கர் வேறல, கிட்டாரு சிங்கிங்கு, நான் வாசிக்க அவங்க பாட. ஓகே. ஒரே ஜாலியாக தான் இருக்கும் வாழ்க்கையை. ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து நினச்சிருப்பாங்க, சர்ச்சுக்கு இப்போ தான் ப்ரேயர் முடிச்சுட்டு வெளில வந்து பார்த்தா கடவுளே அமுச்சு வச்ச ஒரு ஆளாக இருக்காரு அவரு அப்படின்னு சொல்லி. ஓகே. இப்போ அவங்க திரும்பி பார்க்கறதுக்கு இந்த சாங் ப்ளே பண்ணீங்க, பட் அவங்கள பேச வைக்கிறதுக்கு என்ன சாங் ப்ளே பண்ணீங்க? தெரியுமா சாங்? தென்றல் வந்து எல்லாருக்குமே தெரியுங்கல்ல. சோ என்ன பேசுனாங்க ஃபர்ஸ்ட் இத கேட்டுட்டு? நீங்க நல்லா ப்ளே பண்றீங்க கிட்டார். அவ்வளவுதான். கிட்டார் சூப்பரா ப்ளே பண்றீங்க. சூப்பர். அவர் சொன்னா போதும், நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். நம்ம கம்போஸ் பண்ணிக்கலாம். இது தெரியாம போயிடுச்சேங்க. ஐசி நானும் சின்ன வயசுல இந்த மாதிரி கிட்டார் கத்துந்தேன்னா நிறைய பேரை பேச வச்சிருப்பேன். எத்தனை ஜுரம் உங்களுக்கு வந்திருக்கும் தெரியுமா? ஜுரம் வந்து போயிருக்கும், ஃபீவர்லயே செத்துருப்பேன் நான். அந்த அளவுக்கு இருந்திருப்பேன் நான். ஓகே. பட் ஆனா இந்த மாதிரி நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பார்க்க வச்சாச்சு, பேச வச்சாச்சு, அந்த காதல சொன்ன தருணம் இசையில. இளையராஜால ஆரம்பிச்சு ஹாரிஸ் ஜெயராஜ்ல தன்னுடைய வாழ்க்கையை வந்து நிறைவு பண்ணிட்டாரு. சூப்பர். அவங்க ஒரு சிங்கர்னு சொன்னீங்க, அவங்களும் ரிப்ளை பண்ணும்போது அப்படியே பாட்டு பாடி உங்களுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணாங்களா, இல்ல அவங்க எப்படி அவங்களுடைய அந்த அக்செப்டன்ஸ் எப்படி சொன்னாங்க? பாட்டு பாடி தானே ஆகணும். என்ன பாட்டு பண்ணாங்க? இந்த பாட்டு தான் பண்ணாங்க, தென்றல் வந்து நேத்தோட அது பாடலாம். சூப்பர். பட் ஆனால் நீங்கள் வந்து தொடர்ந்து நீங்கள் வந்து ஒரு மியூசிஷியனாக நிறையா ப்ளே பண்ணியிருக்கீங்க. அப்புறமா கம்போஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவங்கள ஏதாவது பாட வச்சுருக்கீங்களா அவங்க படத்தில்? அவங்க அது சினிமாவில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் நீங்கள் மிஸ் பண்ணுறீங்களா, இதை வந்து இந்த வாய்ஸ் நான் யூஸ் பண்ணுமே, இவங்க ஒத்துக்க மாட்டாங்களே அப்படின்னு? ஃபியூச்சரில் ட்ரை பண்ணுவோம். ஃபியூச்சரில் ட்ரை சொல்லுங்க. அப்பப்போ ஒரு பிட்டு போட்டு வச்சுருக்கோம். அப்பப்போ ஒரு பிட்டை போடுவோம், அவ்வளோதான். ஃபியூச்சரில் ட்ரை பண்ணி பாட வைக்கலாம். ஸோ அவங்க பாடுறதுலேயே உங்களோட ஃபேவரட் சாங் இது? ஓஹோ மேகம் வந்தது. ஓகே. அந்த மாதிரி நிறைய சாங் போடுவாங்க. அவங்களுக்கு தான் இன்ட்ரெஸ்ட் இல்லை, பட் நீங்கள் வந்து சினிமாவில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நீங்கள் தொடர்ந்து ஒரு 3 படங்கள் தாண்டி நிறைய அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ். ஃபேமிலியே வந்து சினிமாவில் மியூசிஷியனாக இருந்தாங்க எல்லாருமே. ஓகே. வயலன்ஸ், செல்லோ, கிளாரினெட்டு, MS விஸ்வநாதன் சார், அப்புறம் வந்து KV மகாதேவன் சார், அவங்க எல்லாமே ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ நீங்கள் உங்களோட இன்ட்ரெஸ்ட்னால நீங்கள் தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது நீங்கள் பண்ணதுலேயே இந்த படம் எனக்கு ஃபேவரட் அப்படின்னு அவங்க? எங்கள் வீட்டில் அவங்களுக்கு பிடிச்ச இந்த காக்கான்னு ஒரு படம் இருக்குது. அதுலேயும் சாய்ந்தவி மேடம் ஒரு பாட்டு பாடியிருக்காங்க. அதில் அது சூப்பராக இருக்கும். முகவரி தேடி அலைஞ்சு அப்படின்னு ஒரு சாங், அது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இந்த கடுக்கா படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ. ஓகே.
அந்த பாட்டு ரொம்ப சாங் எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ நீங்கள் தியேட்டரில் கடுக்கா படம் பார்த்தீங்களா, ஆடியன்ஸோட அந்த ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது? வெளியில் வந்து கண்டிப்பாக நிறைய பாராட்டி இருப்பாங்க, அதில் ஒரு மறக்க முடியாத ஒரு பாராட்டு காம்ப்ளிமெண்ட். அது பார்த்தீங்கன்னா தேட்டரில் நான் வந்து படம் பார்த்துருக்கேன் ஆடியன்ஸோட. படம் போயிட்டுருக்கு, எல்லாம் சைலண்டாக அப்படி சிரிக்கிறாங்க. எல்லாமே அது ஃபுல்லாக காமெடி படம், எல்லாம் சிரிப்பாங்க. சாங் வரும்போது அவங்களே பாடுறாங்க. சாங் ஒரு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த பிட் வரும்போதே பாடுறாங்க. இப்படி ஸ்டார்ட் ஆகும், இப்படி அதை போட்டோடனே பாட ஆரம்பிச்சாங்க. ஐயோ ஐயோன்னு ஜனங்களே பாடுறாங்க. சூப்பர். அது ரொம்ப எனக்கு பார்க்குறது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. ஸோ முக்கியமாக டேரக்டர் என்ன சொன்னார்? வேண்டான்னு சொன்னவர் ஃபைனலாக இந்த ஆடியன்ஸ் வந்து இப்படி என்ஜாய் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு என்ன சொன்னார் அவர்? நல்ல வேலை, ஐயோ தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னார். ஓகே, இருக்கு சாங் சூப்பராக இருக்குது எல்லாம் சொன்னாங்க. சாங்கால் தான் வந்து நல்லா இது ப்ரமோஷன் ஆகுது அப்படின்னு டேரக்டர் சொல்லிட்டாரு. படமே எலிவேட் ஆகுது அப்படின்னு. ஆமாம், அப்போ வந்து எண்டில் சொன்னாரா ஓப்பனிங்ல வேணான்ட்டேன், சொல்லி தான் ஆகணும். ஆகணும். ப்ரொடியூசர் நான் தான் அப்பவே சொன்னேன் ஐயோ வேணும்னு. ஏன்னா ஐயோ ஸ்டார்ட் பண்ணிட்ட எல்லா சாங்கும் அந்த 8 சாங். ஓகே, இது ஐயோலே நம்மள்தான் ஒரு சின்ன சாங் இருக்கலாமே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி. பட் நீங்க வந்து சிங்கரா சூஸ் பண்ண ஆள் வந்து ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு ஆள். ஆனால் நினைச்சே பார்க்கலாம். எஸ், ஸோ அவரை வந்து வச்சு நீங்க ரெக்கார்ட் பண்ண ஒரு செஷன் இருக்குங்களா? தேவா சார் பாடுறாரு. ஃபர்ஸ்ட் நான் கம்போஸ் பண்ணும்போது நான் தான் டெமோ பாடி வச்சிருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவரு இவங்க நம்ம டீம் வந்து என்ன சொன்னாங்க, தேவா சார் படம் நல்லா இருக்கும், நம்மளுக்கு தேவா சார் பாடுவாரா, நம்ம வந்து ஒரு இப்போதான் ஒரு 2-3 படம் இருக்கும், அவர் பெரிய மியூசிக் டைரக்டர் அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன சொன்னாங்க, இல்லை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு போயிட்டு அவங்க சாங்கை ப்ளே பண்ணி காமிச்சாங்க. ப்ளே பண்ணி வச்சு நான் பாடுறேன் அப்படின்னு சொன்னார். எனக்கு ஒரு எக்ஸைட் ஆகிட்டேன், ஒரு ஹாப்பி ஆகிட்டேன். தேவா சார் என்னோட பாட்டு பாடுறாரா, சூப்பர் அப்படி போயிட்டு அவர் ரொம்ப ஹம்பிளான பர்சன், அவருக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். அவர் போயிட்டு எந்த இதுவும் பண்ணல, போனால் இது கரெக்டாக இருக்குதுல்ல, நான் பாட்டு கரெக்டாக அப்படின்னு கேட்டார் என்கிட்ட. ஏன்னா இவ்வளோ பெரிய ஆள் நான் இப்படி கேட்குறாரு அப்படின்னு வந்து ரொம்ப நல்ல ரெக்கார்டிங் செஷன் வந்து நல்லா சூப்பராக போச்சு. மெயினாக நிலவை பார்த்தீங்கன்னா நிறைய பாராட்டினேன். அந்த லிரிக்ஸ் கேட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். தங்க தனி வெங்கலமா என்னாத, நான் ஒரு கோல்டு என்னை வந்து வெங்கலமா அப்படி என்னதுன்னு அந்த ஒரு லைன் போட்டிருந்தார் நிலவை பார்த்திபன். அதனால் அந்த அவரை கூப்பிட்டு நிறைய பாராட்டினார் தேவா சார். மியூசிக் பார்த்தீங்கன்னா இது வந்து பெரிய ராகம் பெரிய டியூன்லாம் இல்லை, ஒரு சிம்பிளாக அழகாக கேட்சியாக போட்டிருக்கீங்க, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ மேபி நீங்கள் ஒரு மாதிரி பாட சொல்லியிருப்பீங்க, அவர் ஒரு எலிவேஷன் கொடுத்துருப்பாரு. அந்த மாதிரி நீங்கள் ஒரு மிராக்கிளாக பார்த்த மூமெண்ட் தான் இருக்கா? சரணத்தில் ஒரு லைன் வரும், ஏங்கிற நான் கடந்து எல்லாம் ஒன்னால. இப்போ நான் பாட்டு இப்படி இருக்கேன், அவர் வேற மாதிரி பாட்டார். அது அந்த ஒரு ஃபீல் கொடுக்குறாரு பாடும்போது சூப்பராக. அதனால ஒரு பெரிய லெஜெண்டரி சிங்கர், லெஜெண்டரி மியூசிக் டைரக்டர். அவர் ஏதாவது கரெக்ஷன்ஸ் எல்லாம் சொன்னாரா? சின்ன சின்ன சஜஷன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது சொன்னாரா, இல்லை நீங்கள் சொன்னதை அவர் கேட்டுக்கிட்டு பாடிட்டாரா? நான் வந்து ப்ளே பண்ணணும், அவர் நான் பார்த்துக்கிறேன் தம்பி அப்படின்னாரு. அவர் வந்து போட்டு விளாசிட்டார் சூப்பராக. எல்லாமே 6 தான், சூப்பர். எல்லா லைனும் அவர் வந்து அவர் பாட்டு நல்லா இருக்காங்க அப்படின்னு கேட்டார். அவரு நல்லா இம்ப்ரூவைஸ் பண்ணி பண்ணார். ரொம்ப ஈஸியாக போச்சு. நான் ரொம்ப பயந்துன்னு போனேன் உள்ள, ஒரு இதெல்லாம் சொல்லுவாரா அப்படி இந்த என்ன இப்படி இருக்குது அதான் அப்படி இருக்குது அப்படின்னு. அதெல்லாம் எதுவும் இல்லை, அவர் ரொம்ப ஹம்பிளான ஒரு பர்சன். பட் ஆனால் உங்கள் சாய்ஸ் தானா லைக் தேவா சார் பாடணுன்றது? தேவா சார் நினைக்கல, ஆனால் நம்ம கௌரிஷ் அவருக்கும் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். நம்ம விஜய் கௌரிஷ் ஹீரோ, அவர் தான் பாட வைப்போம், அவரை பாட வைப்போம். அவர் பாடினா சூப்பராக இருக்கும் ஐயோ சாங்கு. அவர் தான் அப்ரோச் பண்ணார். ப்ரொடியூசரும் சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவர் வந்து ஷோஸில் பிஸியாக இருக்கார்ல, நிறைய ஷோஸ் அவர் பண்ணுறாரு, அது பிஸியாக இருக்கார். அப்புறம் வந்து நாங்கள் போய் அப்ரோச் பண்ணதில் வந்து ஃபஸ்ட் சாங் அனுப்புங்க அப்படின்னாரு. சாங் அனுப்பிச்சு கேட்டுங்க, சரி வாங்க பண்ணலாம் அப்படின்னாரு. அது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம சாங் வேற ஒரு மியூசிக் டைரக்டர், அதுவும் லெஜெண்டரி மியூசிக் டைரக்டர் தேவா சார் பாடும்போது அது சூப்பராக இருந்தது. உங்க மைண்ட்ல வேற யாராவது சிங்கர்ஸ் இருந்தாங்களா, லைக் இவங்கள பாட வைக்கணும் அப்படின்ற மாதிரி? நானே பாடலாம் தான். அதுதான் நானும் அதான் நினைச்சிட்டு இருந்தேன். ஓப்பனிங்லேயே பாடினாரு, பட் அவர் யாரோட சாய்ஸ்னு அதுக்கு தான் நான் கேட்டேன். நீங்களாம் பாடாதீங்க, நாங்கள் வந்து ப்ரொஃபஷனல் சிங்கராக வச்சு பாடுவீங்க. அப்புறம் பார்த்தா ஓகே தேவா சார்னு சூப்பராச்சு. அந்த சாங் இப்போ நீங்க உங்க வாய்ஸ்ல எங்களுக்காக பாடி காட்டுங்க. உங்க வெர்ஷன்ல வந்து கேட்கணும். அது கேளுங்க. பொல்லாத பார்வை போதை ஏத்துது, பொன்மண்டை உன்ன யார் பெத்தது, தன்னான நானா தான நான நீ தன்னான நானா தான. நல்லா இருக்கா?
நல்லா தாங்க சூப்பரா இருக்கு. இதை இருந்தது விட தேவா சார் பண்ணி சூப்பர். சூப்பர். பட் ஆனா வந்து நீங்க சொன்ன ஏதாவது ஒரு பிளான் பண்ணி என்ன வந்து பாட வைக்காம பண்ணிட்டீங்க. பட் பிஜிஎம்ல எங்கேயாவது இதை நான் ஹம் பண்ணிடுவேன் அப்படின்னு பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல எங்கேயாவது பண்ணிருக்கீங்க? எப்படி கண்டுபிடிச்சிங்க சூப்பரா? நான் ஒரு மாதிரி பிரில்லியண்டான ஒரு ஓகே. பேக்ரவுண்ட்ல ஐயோ நான் தான் பாடிடுவேன். அப்படியா? அதுல விடுறது இல்ல. அதுல விடுறது இல்ல. ஆமா என் வாய்ஸ் வந்தே ஆகணும். அதுக்கு ஐயோ கேட்டீங்கன்னா படத்துல இருக்கும். ஐயையோ 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 ஐயையோ. நைஸ். சூப்பர். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க கடுக்கா மூவிக்குள்ள வந்த அந்த தருணம் எப்படி நீங்க கமிட் ஆனீங்க? ப்ரொடியூசர் மூலிமா சார் ராஜராஜன் அவர் தான் கமிட் பண்ணார். ஏன்னா அவருக்கு ஏற்கனவே ஒர்க் பண்ணியிருக்காங்க நிறைய ஆட் ஃபிலிம்ஸு ப்ளஸ் வந்து டப்பிங் ஃபிலிம்ஸு நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவர் என்ன மியூசிக் பிடிக்கும் அவருக்கு. அதான் டேரக்டருக்கு சொன்னார். டேரக்டர் வந்து மியூசிக்கே வேணாம், மியூசிக்கே இருக்கக்கூடாது, பாட்டே இருக்கக்கூடாது, அப்படி ஸ்ட்ரிக்டாக இருந்தார். இந்த ஸ்ட்ரிக்டெல்லாம் நான் போய் உடச்சிட்டேன். ஸோ அப்படி கடுக்கா மூவிக்காக ஃபர்ஸ்ட் நீங்க கம்போஸ் பண்ண அந்த ஒரு ட்ராக் ஞாபகம் இருக்கு? ஆமாம், கம்போஸ் பண்ணது ஐயோ தான். ஓ அதுதான். ஓகே. ஐயோ தான். அதை நானே நீங்க பாட்டேன். சாங் தான் ஃபர்ஸ்ட் இது பண்ணீங்களா இல்ல பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாங்? இல்லை, பேக்ரவுண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் ஒர்க் பண்ணேன். ஃபர்ஸ்ட் சாங் தான். ஸோ இந்த கடுக்கா மூவிக்காக அந்த சீனுக்காக பேக்ரவுண்டுக்காக சாங்க்காக ஏதாவது நீங்கள் ரெஃபரன்சஸ்லாம் ஏதாவது மூவியில் பார்த்தீங்களா இல்லை ஏதாவது எடுத்தீங்களா ரெஃபரன்ஸ்? நிறைய ரெஃபரன்ஸ் கொடுத்தாங்க என்கிட்டயும். எதுவுமே நான் கேட்கல. எடுக்கல. நம்ம பண்ணு தான் மியூசிக். அதுதான் ஆடியன்ஸ் கேட்டாகணும். எங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் உங்கள்கிட்ட பேசுகிறப்ப உங்களை பற்றி புரிஞ்சிருச்சு. ஆனால் டேரக்டர் ஏன் புரிஞ்சுக்காம உங்கள்ட்ட ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காரு, அதர் சிங்கர்ஸ் கொடுத்துருக்காரு. அப்புறம் எப்போ புரிஞ்சுக்கிட்டாரு உங்களை? போக போக நானே பாடி பாடி காமிப்பேன். எப்படி வராங்க அப்படி வராங்க மியூசிக் படத்தில் எப்படி போடலாம். அவள் இன்னொன்று இருக்குது. அதில் வந்து இதெல்லாம் பேக்ரவுண்ட் ஸ்கோர். இந்த மாதிரி நான் ப்ளே பண்ணி காமிப்பேன். ஓகே. அவர் ஓகே நல்லா இருக்கு போட்டுக்கலாம் அப்படின்னா. ஸோ கடுக்கா படத்தோட சாங்ஸ் பற்றி நிறைய பேசணும், பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் பற்றியும் நிச்சயமாக பேசி ஆகணும். உங்களுக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்த ஒரு சீன் இல்லை இந்த இடத்துல வந்து எனக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்த அப்படின்னு சொல்லக்கூடிய பர்டிகுலர் ஏதாவது சீன்ஸ் இருக்கா சார்? அந்த பொண்ணு 2 பேர் லவ் பண்ணுதா, ஹீரோயின் வந்து 2 பேர் லவ் பண்ணும். அது ஒரு இது இருக்கு நல்லது. ஆக்சுவலாக நல்லா தான் முடியும். அது பண்ணுறது கரெக்டுன்னு சொல்லி லாஸ்ட்ல வந்து முடியும். அதனால அதுல வந்து 2 பேரை லவ் பண்றோம். ஒரு லவ் பண்ற மாதிரி போடலாம், ஒரு ஜுரத்துக்கு போட்டுடலாம். இது 2 ஜுரமாச்சு இல்லை. ஆனா 2 இது வரும்போது நிறைய தீம்ஸ் இருக்கு அதுல. இந்த மாதிரி இதோட தீம்ஸ் இதெல்லாம். ஸோ இது வந்து லவ் போர்ஷன்ஸ் வரும்போதெல்லாமா? ஓகே. பட் படம் வந்து முழுக்க முழுக்க ஒரு காமெடி படம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி காமெடி சீன்ஸ்ல ஒர்க் அவுட் பண்ணும்போதெல்லாம் அது எந்த மாதிரி ஒரு மூட்ல ப்ளே பண்ணி? ஐயோ தான். ஐயோ எங்க எல்லா இடத்துலயும் அவர் வாய்ஸ் தான். அதான் சொன்னேன், பாட்டை மட்டும் தேவ சட்டை கொடுத்துட்டு காமெடி வர இடத்துலலாம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஏன் வாய்ஸ் தான் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கு டேரக்டர் என்ன சொன்னாரு? அதெல்லாம் கேட்டுட்டு அதுல ஏதாவது கரெக்ஷன் சொன்னாரு? இது இப்படி வேணாம் அப்படி வேணாம் கரெக்ஷன் சொல்லினே இருப்பாங்க. ஆமா, அதெல்லாம் நம்ம எடுத்துக்க கூடாது. இல்ல கரெக்ஷன் எடுத்து பண்ணுவோம் கண்டிப்பா. நல்லா அது பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் வந்து நிறைய போட்ட மியூசிக் எங்கேயோ நாங்கள் கேட்ட மாதிரியே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. எங்கேயாவது காப்பி அடிச்சிங்களா அப்படின்ற மாதிரியான கேள்விகள்லாம் கண்டிப்பாக எல்லா மியூசிக் இன்ஸ்பயர் தான் பண்ணுவோம். எல்லா மியூசிக் டைரக்டரும் இன்ஸ்பயர் பண்ணி பண்ணுறோம். தேவா சார், இளையராஜா சார், ஏ ரஹ்மான் சார். ஆமாம், அதான் யுவன் சார் வந்து ஃபன்னியாக சொல்லுவார், நான் எங்கள் அப்பா சாங்லேருந்து நிறைய சுட்டிருக்கேன், யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லி ஒரு சில இடத்துல அதை ரிவீல் பண்ணுவார். சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது எங்களுக்கு தெரியாதது எங்கேயாவது ஆட்டையை போட்டிருக்கீங்க? இது யூஸ் பண்ணலான்னு பார்த்தா லைட்டாக கொஞ்சம் கேட்டிருக்கீங்களா? இந்த மாதிரி ஒரு தீம் இருக்கு அதுல. அது அப்படியே கொஞ்சம் அதுலேருந்து ஒரு வேற ஒரு சுட்ட பழத்துலேருந்து கொஞ்சம் அப்படியே கலர்லாம் சேஞ்ச் பண்ணி அப்படியே அடிச்ச மாதிரி இருக்கணும், அடிக்காத மாதிரி இருக்கணும், நடுவில் ஒரு நம்மளோட கிரியேட்டிவும் ஒன்று இருக்கணும். ஆமாம், அந்த மாதிரி ஒன்று.
சரி, இப்போ இந்த காம்படிட்டிவ் வேர்ல்டில் வந்து நிறைய காம்படிஷன்ஸ் வந்துருச்சு இல்லையா? ஸோ நீங்கள் வந்து கடுக்கா படத்தில் ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணியிருக்கீங்களா? புது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இல்லை புதுசாக ஏதாவது ஒரு சவுண்ட் கொண்டு வந்தது அந்த மாதிரி ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணியிருக்கீங்களா? புதுசாக ட்ரை பண்ணியிருக்கேன் என்ன கண்டிப்பாக. ட்ரை பண்ணியிருக்கீங்க? கிட்டாரோட எல்லாம் வந்து இதுதான் யூஸ் பண்ணுவாங்க, ம். இந்த மாதிரி ஃப்ரெட் பட் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் ஓ, இப்படிலாம் ப்ளே பண்ணியிருக்கேன் நிறையா. வாவ், கிட்டாரே ஒரு கிளாப் போர்டு மாதிரி அப்படியே ஆமா. செம்மையா பண்ணியிருக்கீங்களே. அப்படி திருப்பி போட்டால் இது வரும், இங்கே சவுண்ட் வரும். வாவ், ஒரு கிட்டாரோட இவரை கடத்திட்டு போனா போதும், 4-5 படத்தை கம்போஸ் பண்ணி முடிச்சிடலாம் நம்ம. எக்ஸாக்ட்லி. அந்த மாதிரி எல்லா திறமையும் ஒரு கிட்டார்லயே வச்சு. கிட்டார்லேயே எல்லாம் பண்ணலாம். இப்போ வந்து எல்லாம் இதில் ப்ளே பண்ணுவாங்க, இது கூட பண்ணுவாங்க. ஆனால் இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி. எந்த போர்ஷன்ல பாட்டில் யூஸ் பண்ணியிருக்கீங்களா இல்லை பிஜிஎம் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்ல? பேக்ரவுண்ட் ஸ்கோரில் இந்த நிறைய இந்த சவுண்ட் நிறைய கேட்கலாம் நீங்கள். கிளாப்பு வாவ், சார் செம்மையா இருக்கு, என்னையும் சேர்த்துக்கிட்டாரு டீம்ல. ஆமாம். நானும் இருக்கேன், நீங்கள் நானும் வந்துருங்க அப்போ அடுத்த ரீரா கிடைக்கும். நானும் உங்க டீம் தான் சார். இந்த கிளாப் ஓரமா நின்று இந்த கிளாப் சவுண்ட் கேட்டுச்சு, அது நான் தான் பண்ணேன், நான் வெளில சொல்லிக்கிறேன் அவ்வளோதான். டீம்ல. சூப்பர். சரி, இப்போ வந்து கடுக்கா மூவி பற்றி நிறைய விஷயங்கள் பேசணும் சார். இன்பிட்வீன் வந்து உங்களுடைய திறமையும் அந்த ஒரு கிட்டார் வாசிக்கிற அந்த விஷயமும் பயங்கர வியப்பாயிடுச்சு. நீங்கள் என்னன்னா அந்த ஒரு மேசப்ன்ற ஒரு ட்ரெண்ட் இருக்குல்ல சார், அந்த மாதிரி நீங்கள் எங்களுக்காக ஒரு 4-5 சாங் அப்படியே ஒரு மேசப்பா. அப்போ இந்த கேட்டிங்க. நைஸ்ங்க. சூப்பர் சூப்பர் அதுலேயே சூப்பர். மெய் மறந்து போயிட்டேன் நான், எங்கே இருக்கேன்னே தெரியாத மாதிரி ஆயிட்டேன். சூப்பர் சார். லைக் இப்போ வந்து நீங்கள் ஸ்டார்டிங்கில் சொன்னீங்கல்ல, லைக் நீங்கள் வந்து உங்களுடைய பெட்டர் ஆஃப் பற்றி சொல்கிறப்போ அவனை பார்க்க வைக்கிறதுக்காக ஒரு ப்ளே பண்ணேன், பேச வைக்கிறதுக்கு ஒரு பாட்டு ப்ளே பண்ணேன். அந்த மாதிரி எங்களுக்கு என்னன்னா ஆஸ் எ மியூசிஷியனா இப்போ நாங்கள் வந்து டிப்ரெஸ் ஆன ஒரு பாட்டு கேட்போம், ஹாப்பியான ஒரு பாட்டு கேட்போம். நீங்கள் ஒரு இசைக்கலைஞர் அப்படின்றதுனால உங்களுக்கு ஹாப்பி அப்படின்ற ஒரு விஷயம், அந்த ஒரு வேர்டு இருக்கிறப்போ நீங்கள் லைஃப்பில் என்ன பாட்டு டக்குன்னு ப்ளே பண்ணி? ஹாப்பியாக இருக்கணும். அது ஹாரி ஜெயராஜ் சார், ம். அவர் வந்து சூப்பராக இருக்கும் அவரோட சாங்ஸ்லாம். என்ன பாட்டு இது? நெஞ்சுக்குள் போயிடு. இந்த சாங் போடலாம் அதுலேயே அந்த படத்தில். என்ன ஒரு அருமை, சூப்பர். மறக்க முடியுமா அந்த சாங்ஸ்லாம் இல்ல? நைஸ். வாவ், வேற லெவல் சார். தென்றல் வந்து தீண்டும்போது. சூப்பருங்க. ஸோ வந்து நான் வந்து சொல்கிறப்போ நீங்கள் வந்து லைக் ஹாரி ஜெயராஜ் சாங், இளையராஜா சார் சாங் வந்து வாசிங்க. இப்போ என்னன்னா ஒரு கம்போசிங் செஷனாக வந்து நம்ம வந்து ஒரு கற்பனையில் இப்போ இருக்க போகிறோம், ஓகேவா? இதுவே ஒரு ஹாப்பி மூமெண்ட்டுக்குன்னா டெஸ்ட் பண்றீங்களா? நீங்கள் வந்து ஆமாம் டெஸ்ட் பண்ணுறவங்கள நீங்கள் வந்து உண்மையான கிட்டாரிஸ்டா இல்லை யூடியூப் பார்த்து கற்றுக்கிட்ட கிட்டாரிஸ்டா அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணுறோம். இப்போ நாங்கள் வந்து ஒரு மொமெண்ட்டாக சொல்லுவோம் சார், ஹாப்பி, சேட், சரி சரி, லவ், ஃபெயிலியர், அந்த மாதிரி நிறைய மூமெண்ட்ஸ் இருக்கு. இப்போ இதுவே நம்ம இப்போ பறந்து வருது பாருங்க. ரெடி சார், ரெடி. ஹாப்பி.
ஹாப்பி ஆயிட்டீங்களா? ஹாப்பி ஆயிட்டா சார்? நான் பயங்கர ஹாப்பி ஆயிட்டேன், செம்ம ஹாப்பி ஆயிட்டேன். இப்படி ஹாப்பியாக நான் இருக்கிறப்போ திடீர்னு பார்த்தா எல்லாருக்கும் லைஃப்ல நடக்க மாதிரி ஒரு அன்எக்ஸ்பெக்டட் சோகம் எனக்கு நடந்துருச்சு. என்னடா வாழ்க்கை நல்லா போச்சு, இந்த சோகம் நான் எதிர்பார்க்கவே இல்லையே. நான் அப்படியே ஒரு மாதிரி உண்மையா ஹார்ட் வலிக்குது. வாவ், உண்மையாவே சோகமாயிடுச்சு. ஓகே. சூப்பர். இப்படி சோகமா இருக்கிற கார்த்தியோட லைஃப்ல ஒரு பொண்ணு வராங்க, இவருக்கும் ஜுரம் வருது, ஒரு ரெண்டு லவ் பொண்ணா வருது. வச்சுக்கோங்க. ஏங்க ஒரு பொண்ணா? அந்த சரி, காத்து வாக்குல கற்பனையிலேயே சரி ஒரு ரெண்டு ரெண்டு பொண்ணு வருது. ம். சோ அப்படி அப்படியே லவ் வந்து அவருக்கு மலர்ந்துருச்சு. அந்த ரெண்டு timeல. பொண்ணுக்கும் ஃபர்ஸ்ட் சைட்ல எனக்கும் லவ் வருது, அவங்களுக்கும் லவ் ஓகே. வருது. நீங்க ரியாலிட்டிக்கு வாங்க. ஆமா, எனக்கு என்ன இவர் போட்ட இந்த மியூசிக் 2-3 ஆக்கலாம்னு யோசிச்சிட்டு இருந்தேன். படம் தான் போயிட்டீங்க கற்பனைக்குள்ள. கற்பனைங்க, தெரியாத விளையாட்டு பிள்ளை மாதிரி. ஓ, அந்த மாதிரி போயிட்டீங்க. சரி, இப்போ வந்து இந்த ரெண்டு பொண்ணு கார்த்தி லவ் பண்ணாங்க இல்லையா, அதுல ஒரு பொண்ணு செத்து போயிட்டாங்க. பேயா வராங்க, பேயா வராங்க. ஓகேங்களா? சோ அப்படி பேயா வரும்போது அந்த ஹாரர் சீன், அந்த அந்த மூடுக்கு இல்ல ஒரு பொண்ணு இருக்காங்க, ஒருத்தங்க வந்து பேயா வராங்க, என்ன ரிவெஞ்ச் எடுக்கறாங்க. அந்த பேயா வராங்க, அந்த ஹாரர் சீன் எப்படி சார் இருக்கும்? சார் உண்மையாவே யாராவது வந்துட போறாங்க சார். பட் இங்கதான் ட்விஸ்ட். என்னை வந்து ரிவெஞ்ச் எடுக்க வந்துட்டு அவங்களுக்கு மனசு வரல, நான் அவங்களோடய வாழ்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நடக்குது அங்க. இதை வந்து இன்னொன்னே ஒன்று லாஸ்ட் சார், இதை வந்து அந்த இன்னொரு பொண்ணு பார்த்துடுறாங்க. ஸோ அந்த ஷாக் ஆவாங்கல்ல, அப்படி ஒரு டிசப்பாயின்மெண்ட் இதெல்லாம் தாண்டி காமெடியாவும் அது நைஸ். அதுவே நல்லா இருக்கேங்க. ஓகே, இது வச்சு நம்ம படம் பண்ணிடலாமா? நீங்க தான் ஹீரோ. தேங்க்ஸ் சார். இதுதான் சார் பெரிய ஹாப்பி சிச்சுவேஷன். நான் ரெண்டு ஹீரோயின் யார் கார்த்தி? அப்போ ஒன்னு கீர்த்தி சுரேஷ், இன்னொன்னு த்ரிஷா. ஓகேவா சார்? ரெண்டு ஹீரோயின்ஸ் உங்களுக்கு ஓகே? சூப்பர். த்ரிஷாவை கடத்திட்டு போறாரு சார். இப்போ என்ன சாங் சார் போடலாம்? சூப்பர் சார். வாவ். மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் எபிசோட் ஆஃப் காலை மலரா எனக்கு வந்து என்னைய வந்து ஹீரோவா ஃபீல் பண்ணி அவர் வந்து ஒரு 3 பாட்டு போட்டிருக்காரு. சரி, அப்ப இன்னொரு சிச்சுவேஷனா கொடுக்கவா அவருக்கு? ஏங்க அதுவும் திருத்தம் பெருசா கடத்திட்டு போல, நான் காப்பாத்தி கூட்டு போறீங்க. சரி, அடிச்சாலும் தாங்குவேன் நான். சரி சார், நான் சொல்றேன். த்ரிஷாவோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டாங்க, வந்து எப்பறா சண்டை போடுறாரு. இப்போ ஒரு ஆக்ஷன் சீக்வென்ஸ், அதுக்கு எப்படி நீங்க கம்போஸ் பண்ணுவீங்க?
ஐ திங்க் ஹீரோ வந்து லவ் மூட்லயே இருக்கறனால ஆக்ஷன் சீக்வென்ஸ் கூட அப்படியே ஒரு லவ் ஃபீல்ல வந்து போட்டுருக்காருன்னு நினைக்கிறேன். ரொமான்டிக் ஹீரோங்க நானு. அதான் அந்த ஆக்ஷன் அடிக்கும் போது கூட பாத்தீங்கன்னா சூப்பருங்க. சீரியஸ்லி வேற லெவல். நான் வந்து சும்மா ஒரு ஜோக்குக்காக சொன்னோம் யூடியூப் பார்த்துலாம் கத்துக்கிட்டீங்களா. ஆனா இவர் வந்து கிட்டார் செய்ய ஆரம்பிச்ச காலத்துல இருந்தே கிட்டார் கத்துக்கிட்ட மாதிரி. ரொம்ப கிட்டார் லேர்ன் பண்றதுக்கு முன்ன ரொம்ப கஷ்டமா இருந்தது. கஷ்டம் வந்து அதான் கரெக்டான மெத்தட். ஒரு மாஸ்டர் கிட்ட போனோம், அவர்கிட்ட ஒரு 2 years 3 years படிக்கணும். அது வந்து கரெக்டான மெத்தடு. ஆனா யூடியூப் வந்து இப்போ எல்லாருக்கும் ஈஸியா இருக்கு. ஓகே, அதுலயே கத்து அதுவும் பார்த்து கத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. பட் ஆனா உண்மையிலே இப்போ பார்த்து இன்னொரு விஷயம், இப்போ அந்த நம்ம போது ஒரே மாஸ்டர் தான் இருப்பாரு. இப்போ யூடியூப்ல எக்கச்சக்க எக்ஸலன்ட் பிளேயர்லாம் இருக்காங்க. எக்ஸலன்ட் கிட்டார்ஸ், எக்ஸலன்ட் மியூசிஷியன்ஸ் எல்லாருமே வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. அதுவும் பார்த்து கற்றுக்குறாங்க. அது நல்லது தான். பட் ஆனால் சூப்பர் சார், பிரில்லியன்ட் சார். சீரியஸ்லி தேங்க்யூ. நான் வந்து ஜென்ரலாக தான் ஒரு மாதிரி சரி ஒரு கற்பனை சொல்லி கேட்போம், ஒரு சீன் சொல்லி கேட்போம், சுச்சுவேஷன் சொல்லி கேட்போம். ஆனால் நீங்கள் உண்மையாகவே சூப்பராக லைவாக வாசித்தீங்க. தேங்க்யூ. மோர் தென் நீங்கள் வந்து இளையராஜா சார் சாங் வாசிக்கிறது, ஹாரிஜர் சாங் வாசிக்கிறத தாண்டி நீங்கள் ஒரு டக்குன்னு இங்கே கம்போஸ் பண்ணணும். அது வந்து ரொம்ப ப்ளசண்டபுளாக இருக்கும். அது செமையாக பண்ணீங்க சார். சூப்பர் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். இப்போ வந்து ஜென்ரலாக இப்போ தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய பெரிய ஹீரோஸ்க்கெலாம் வந்து இந்த டைட்டில் கார்டு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன். அதுக்கு வந்து தேவா சார் தான் கிரியேட் பண்ணார். இந்த டன் டடன் டடன் அப்படி பண்ணார். ஸோ சூப்பர் ஸ்டார் டைட்டில் வரப்போ அது பயங்கர மாசாக இருந்தது. அந்த மாதிரி நீங்கள் வேறு ஏதாவது ஒரு ஆக்டருக்கு நான் ஒரு பிஜிஎம் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது எந்த ஆக்டர், என்ன மாதிரி இருக்கும் அது டைட்டில் கார்டு? ரஜினி சார் தான். ரஜினி சார் தான். சாருக்கே வேற இன்னொன்னு சூப்பர் சார். வாவ், கலக்கிட்டீங்க சார். கிட்டார்ல வாசி, ட்ரம்பட்ல அதெல்லாம் வாசனது. ஆமா, சோ இது வந்து டியூன் தான். டியூனை தாண்டி மேல ஒரு இன்ஸ்ட்ருமென்ட் ஆட் பண்ணி வோக்கல்ஸ் ஆட் பண்றப்ப அது பயங்கர டைட்டில் கார்டா மாசா இருக்கும் சார். நான் இது என் டைட்டில் கார்டா எடுத்துக்கிறேன். பட் தேங்க்யூ சார், சீரியஸா சூப்பரா இருந்துச்சு. உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் என்னென்னு சார் போயிட்டு இருக்கு? இப்போ ஒரு 3 ஃபிலிம்ஸ் போயிட்டு இருக்கு. எல்லாம் நல்ல ஸ்டோரி தான். இன்னும் ஸ்டோரி செலக்ட் பண்ணி பண்ணுறாங்க நினைப்போம். இப்போ இதே மாதிரி இப்போ நம்ம டைட்டில் கார்டுக்கு கேட்டோம்ல சார், அதே மாதிரி நீங்கள் வந்து டேரக்டர்ஸ் யார் கூடலாம் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஓகே, உங்களுக்குலாம் ஒர்க் பண்ணால் நீ மியூசிக்லாம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படி. மிஸ்கின் சார். மிஸ்கின் சார் உங்களை பார்த்தாருன்னா விட மாட்டார் சார், வீட்டுக்கு கூட்டு போயிடுவார் கண்டிப்பாக. மிஸ்கின் சார், வெற்றிமாறன் சார், நிறைய ஆசை, இந்த மாதிரி நிறைய ஆம்பிஷனுக்கு ஆசை இருக்குது. எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட் சார். இப்போ எல்லா மியூசிக் டேரக்டர்ஸும் மோஸ்ட்டாக கீபோர்டு வச்சுருப்பாங்க. இப்போ ஒரு சிலர் இப்போ விஜய் ஆண்டனி அவர்கள்லாம் கீபோர்டு வச்சு நான் பார்த்தேன், ஆனால் அவர் பாட்டெலாம் பயங்கர ஹிட் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் வந்து எல்லா டியூனும் கிட்டார்லேயே போடுறீங்க. இப்போ உங்களுக்கு கம்ஃபர்டபுள் எது சார்? டியூன்ஸ் வந்து நீங்கள் கிட்டார்லையா இல்லை ஹம் பண்ணுவீங்களா? இன்ஸ்ட்ருமெண்ட்டே தேவையில்ல மியூசிக் பண்ணுறது. ஹியூமன் வாய்ஸ் இஸ் இன்ஸ்ட்ருமெண்ட். அது போதும். லா 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 த லா 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 லா, இது ஒரு டியூனு. ஓகே, அது இன்ஸ்ட்ருமெண்ட் தேவையில்லை. ஹியூமன் வாய்ஸே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். இல்லை நம்ம முன்னாலாம் பார்த்துருப்போம். இப்போ இளையராஜா சார் வந்து ஒரு ஹார்மோனியம் வச்சு ஒரு 4 பேரோட செட்டப்பில் இருப்பார். அப்படி கம்போஸ் பண்ணுவாங்க, ஹம் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் பேக்ரவுண்ட்ஸ் இளையராஜா சார் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் எழுதும்போது அவர் இன்ஸ்ட்ருமெண்ட்டே எல்லாமே அப்படியே எழுதுவார் மியூசிக் ஸ்கோர். ஓகே சார், நீங்கள் இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் ஏதாவது மியூசிக் டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கீங்களா சார்? எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைத்து ஏஆர் ரஹ்மான் சாரோட படம் வந்து சர்வதாளமயம், அதில் வந்து மாலில் ஒரு சீனில் நான் வந்து கிட்டார் ப்ளே பண்ணியிருப்பேன். அது நான் வந்து அந்த கிட்டார் வந்து ரிமூவ் பண்ணுறாங்கன்னு நினச்சேன். நான் வேறு எதுனா போடுவாங்கன்னு பார்த்தா அந்த கிட்டார் அப்படியே இருந்தது. அது பார்க்கும்போது சூப்பராக இருந்தது. சூப்பர். அந்த பெரிய ப்ளே பண்ணி அது ஹெவி ட்ரம்ஸோடு வரும். அது மேலே இது வரும். ஆமாம் சார், ஆக்சுவலாக வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு எபிசோடாக மாறிடுச்சு. ரொம்ப அழகாக நீங்கள் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மியூசிக்லாவும் நிறைய விஷயங்கள் வந்து எங்களுக்கு ஒரு நெக்ஸ்ட் போச்சு ஜெயா டிவியில் வந்து நம்ம இதை லைவே பண்ணலாம். சூப்பராக அந்த சாங்ஸ் கண்டிப்பாக.
இந்த எபிசோட் தொடரணும்னு சொல்லி நான் அதுக்காக என்ன பண்ணீங்க, நீங்கள் வந்து 6 months ஒன்ஸ் ஒரு படம் பண்ணுங்க, கெஸ்ட் அடிக்கடி நீங்கள் வரணும்னு சொல்லி நாங்கள் வந்து விருப்பப்படுறோம். கண்டிப்பாக வந்து நீங்கள் எப்படி இப்படி வாசிச்சு காமிச்சிங்களோ இந்த டேலண்ட் வந்து தமிழ் சினிமா ஆடியன்ஸ் மத்தியில் இன்னும் நிலைக்கணும், உங்களுடைய அடுத்தடுத்த படங்களும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும்னு சொல்லி ஜெயா டிவி டீம் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். நானும் ஜெயா டிவிக்கு ரொம்ப நன்றி சொல்லி, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்வியூ. ஓ அப்கமிங் ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு பெரிய ஹிட்டான ஒரு, இப்போ எல்லா சேனலில் பார்த்தீங்கன்னா பெரிய ஹிட்டான ஒரு செலிபிரிட்டி எல்லாம் கரெக்ட் தான், அவங்க எல்லாம் அப்படி. ஆனால் ஜெயா டிவி வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் எங்களை மாதிரி ஆர்டிஸ்ட், அவங்களுக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்கிறேன் ஜெயா டிவிக்கு. அப்புறம் எங்கள் படத்தோட டீம் சார்பாக எனக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன். எங்களை மாதிரி அப்கமிங் ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணி எங்களையும் ஒரு ஸ்டேஜ் கொடுத்து அதுக்காக ஜெயா டிவிக்கு நாங்கள் பெரிய தேங்க்ஸ் சொல்கிறேன். தேங்க்யூ ஜெயா டிவி. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச்.